பொதுவா இந்த சந்நியாசம் இல்லனா துறவறம் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்ட உடனே உங்க மைண்ட்ல என்ன படம் ஓடும்? நம்ம ஊர்ல பல பேருக்கு குடும்பத்த விட்டுட்டு, காவியோட கட்டிட்டு, கையில ஒரு கமண்டலத்தோட இமயமலைக்கு போற ஒரு முனிவரோட உருவம் தானே ஞாபகத்துக்கு வரும். ஆமா, அதான் ஒரு டிஃபால்ட்டான இமேஜ் இல்லையா? ஆனா நீங்க தினமும் ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு, டிராஃபிக்ல வண்டி ஓட்டிட்டு, ஃபேமிலியோட ரொம்ப பிஸியான ஒரு உலக வாழ்க்கையில இருந்துகிட்டே அதே சமயம் முழுமையான ஒரு சன்னியாசியாவும் இருக்க முடியும். ஆ எக்ஸாக்ட்லி. அப்படி யாராவது சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் தானே. ஆனா இன்னைக்கு நம்ம பண்ண போற இந்த ஆழமான ஆய்வுல இத பத்தி தான் பேச போறோம். கண்டிப்பா. பகவத்கீதையோட 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம மூல நூல்கள் ரொம்ப ஆழமா விவரிக்குது. ஆமா, இந்த தேடலோட முக்கிய நோக்கமே என்னன்னா, அர்ஜுனனுக்கு இருந்த ஒரு பெரிய குழப்பம், அதுக்கு கிருஷ்ணர் கொடுத்த ரொம்ப பிராக்டிக்கலான விளக்கங்கள். இதையெல்லாம் உடைச்சு பார்க்கிறது தான். சரி, அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு அப்படி என்னதான் ஒரு அடிப்படையான குழப்பம் வந்துச்சு? அங்கிருந்து ஆரம்பிப்போமா? ஓ, தாராளமா. அந்த குழப்பம் ரொம்ப ரொம்ப இயல்பானது. சொல்லப்போனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம ஃபேஸ் பண்ற பல கன்ஃபியூஷன்ஸ்க்கு இதுதான் அடிப்படை. ஆமா. முந்தைய அத்தியாயங்கள்ல பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் 2 விதமான அறிவுரைகளை மாத்தி மாத்தி கொடுத்திருப்பார். ஒரு பக்கம், எல்லா கர்மங்களையும் விட்டுடு, சந்நியாசத்தை ஏத்துக்கோ அப்படின்னு புகழுவார். இன்னொரு பக்கம் பார்த்தா, இல்ல கர்மங்கள செய், கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணு அப்படின்னு அதையும் உயர்த்தி பேசுவார் இல்லையா? கரெக்ட். இத கேட்ட அர்ஜுனனுக்கு செம்ம கன்ஃபியூஷன். 5வது அத்தியாயத்தோட முதல் ஸ்லோகத்திலேயே அவன் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா கேட்டுடுறான். அதாவது நீங்க ரெண்டையும் புகழ்றீங்க, இதுல எது பெஸ்ட்னு உறுதியான ஒரு வழிய மட்டும் கிளியரா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான். அவன் கேக்குறது நியாயம் தானே. இப்ப நம்மளே ஒரு கரியர்ல ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்றோம்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியா எங்கேயாவது போயிடலாமா? இல்லனா நின்னு போராடணுமான்னு தோணும். ஏ பெஸ்டா இல்ல பி பெஸ்டான்னு ஒரு நேரடியான பதில தானே அர்ஜுனன் எதிர்பார்க்கறான். அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அர்ஜுனன் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பதில எதிர்பார்த்தாலும், கிருஷ்ணரோட உபதேசம் அப்படிப்பட்டதல்ல. அவர் நிஷ்டாத்வயம் அப்படின்னு சொல்லப்படுற 2 வாழ்க்கை முறைகளை பத்தி விளக்குறார். ஓ, நிஷ்டாத்வயம் அப்படின்னா? இதுல ஒண்ணு சாங்கியம், அதாவது அறிவை தேடி போற தனிமைப்படுத்திக்கிற ஒரு வாழ்க்கை முறை. இன்னொன்னு யோகம், அதாவது கர்மங்களை ரொம்ப சுறுசுறுப்பா செய்யற வாழ்க்கை முறை. அப்போ இதுல எது பெஸ்ட்னு அவர் சொல்லவே இல்லையா? அங்கதான் விஷயமே இருக்கு. இந்த 2 பாதைகளுமே ஒரு மனுஷனை முக்திக்கு கூட்டிட்டு போற பாதைகள் தான்னு சோர்ஸ் மெட்டீரியல் தெளிவா சொல்லுது. ஆனா யாருக்கு எது சரிப்பட்டு வரும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஒரு நிமிஷம். அப்போ இதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்ப நான் ஒரு குறுக்கு சாலையில நிக்கிறேன். அங்க நின்னுட்டு இந்த 2 ரோடுல எந்த ரோடு பெஸ்ட் ரோடுன்னு கேக்குறது ஒரு முட்டாள்தனம். ஏன்னா நீங்க சைக்கிள்ல போறீங்களா, கார்ல போறீங்களா, எங்க போகணும் அப்படிங்கறத பொறுத்து தான் ரோடு செட் ஆகும். எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி அர்ஜுனனோட மைண்ட் செட்டுக்கு எந்த பாதை கரெக்டா இருக்கும்னு கிருஷ்ணர் டிசைட் பண்றாரு. அப்படிதானே? ரொம்ப கரெக்டா புடிச்சிட்டீங்க. மனம் இன்னும் முழுமையா பக்குவப்படாதவங்களுக்கும், இந்த ராக துவேஷங்கள்னு சொல்லப்படுற விருப்பு வெறுப்புகள் நீங்காதவங்களுக்கும் சந்நியாசம் ரொம்ப ஆபத்தானது. அதனால கர்மயோகமே பாதுகாப்பானது அப்படின்னு சொல்றாரு. நீங்க செயல்களை செஞ்சுக்கிட்டே உங்க மனசை தூய்மைப்படுத்திக்கிறது தான் ஈஸியான வழி. ஆமா, கர்ம யோகத்தின் மூலமா மன தூய்மை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அறிவை உள்வாங்க முடியும். அது சந்நியாசத்துக்கு தயார்படுத்துற ஒரு படிக்கட்டு மாதிரி. சரி, கர்மயோகம் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டார். அப்போ சந்நியாசம் அப்படிங்கிற கான்செப்டையே அவர் நிராகரிச்சிட்டாரா? ஏன்னா நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த இமயமலை முனிவர் கான்செப்ட் இங்க உடையுதுன்னு தோணுது. கட்டாயமா ஆக்காது. இங்கேதான் சந்நியாசி அப்படிங்கிற வார்த்தைக்கான இலக்கணத்தையே கீதை மாத்தி எழுதுது. 3ஆம் ஸ்லோகத்துல ஒரு அழகான டெஃபினிஷன் வருது. என்னது அது? எவன் ஒருவன் விருப்பு மற்றும் வெறுப்பு, அதாவது ராகத்வேஷம், இந்த 2ல இருந்தும் முற்றிலுமா விடுபட்டிருக்கானோ அவனே நித்திய சந்நியாசி அப்படின்னு சொல்லப்படுது. நித்திய சந்நியாசி. அதாவது வீட்டை விட்டு போறதாலயோ வேலை விடுறதாலயும் சந்நியாசி ஆயிட முடியாதுன்னு சொல்றீங்க? ஆமா, ஒரு பொருளோட மேல ரொம்ப ஆசை வைக்கிறதும் பற்றுதல் தான். அந்த பொருளை ரொம்ப தீவிரமா வெறுக்கிறதும் பற்றுதல் தான். இந்த 2ல இருந்தும் விடுபட்ட நிலை தான் உண்மையான சந்நியாசம். வெயிட் கொஞ்சம் பொறுங்க. ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறது பற்றுதல்னு எனக்கு புரியுது. ஆனா ஒரு விஷயத்த நான் வெறுத்து ஒதுக்குறேன்னா நான் அதை விட்டு விலகிட்டேன்னு தானே அர்த்தம். அது முரண்பாடு மாதிரி தோணும், ஆனா அதுதான் உண்மை. இப்போ நீங்க உங்க பாஸ தீவிரமா வெறுக்கிறீங்கன்னு வைப்போம். நைட்டு தூங்கும்போது கூட அவர் செஞ்ச விஷயங்கள் தானே உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமா, அவர் அப்படி பண்ணிட்டாரேன்னு நினைச்சிட்டே இருப்போம். ஓ, அப்போ நான் அவரை வெறுத்தாலும் என் மைண்ட் அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கரெக்ட். ஆசை எப்படி கட்டி போடுதோ அதே அளவுக்கு வெறுப்பும் கட்டி போடும். அதனாலதான் ராகம், துவேஷம் 2மே பற்றுதல்னு சொல்றாங்க.
வாவ்! இது ரொம்ப ஆழமான பாயிண்ட். எனக்கு இப்போ ஒரு நல்ல உதாரணம் தோணுது. நமக்கு ஒரு காயம் பட்டிருக்கு, அதுக்கு ஒரு பேண்டேஜ் போடுறோம். காயம் ஆறுற வரைக்கும் அது முக்கியம். ஆமா, காயம் ஆறுன பிறகு அந்த பேண்டேஜ் மேல நம்ம எந்த வெறுப்போ கோபமோ காட்ட மாட்டோம். இயல்பா அதை கழட்டி குப்பையில போட்டுட்டு நம்ம வேலைய பார்க்க போயிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி உலகப் பொருட்களை வன்முறையா வெறுக்காம இயல்பா கடந்து வர்றது தான் துறவறமா? 100க்கு 100% உண்மையான விளக்கம் இது. இதே பேண்டேஜ் உதாரணம் தான். இதனால தான் ஒரு கர்ம யோகிக்கும் நித்திய சந்நியாசின்னு பேர் வருது. ஆ, அதாவது ஒருத்தர் ஃபேமிலியோட இருந்து ஆபீஸ் போயிட்டு கடமைகளை செஞ்சுக்கிட்டே மனசளவுல வெறுப்புகளை விட்டிருந்தாருன்னா அவரும் சன்னியாசி தான். எக்ஸாக்ட்லி. சந்நியாசம்ங்கிறது வெளித்தோற்றம் கிடையாது, உள் மனசோட முதிர்ச்சி. சூப்பர். ஆனா என் அடுத்த கேள்வி இந்த மன தூய்மை, வெறுப்பு இல்லாத நிலை, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா இதை எப்படி அடையிறது? அதுக்கு தான் கர்ம யோகம் ஒரு செயல்முறையை கொடுக்குது. இது மூலமா சித்த சுத்தி, அதாவது மன தூய்மை எப்படி நடக்குதுன்னு அடுத்த கட்டமா விவாதிக்கிறாங்க. சரியான செயல், சரியான மனப்பான்மை, இது ரெண்டும் தானே கர்மயோகம். ஆமா, தன் செயல்களின் பலன்கள் இருக்கிற எதிர்பார்ப்பை விட்டுட்டு அத பரம்பொருளுக்கு அர்ப்பணிக்கிறது. இதுக்கு மூல நூல்கள்ல பத்மபத்ரமிவாம் பஸ்யா அப்படிங்கிற ஊமைய சொல்றாங்க. பத்மபத்ரமிவாம் பஸ்யா அப்படின்னா தாமரை இலை தண்ணீர் போல, கரெக்டா? ஆமா, 10வது ஸ்லோகம் இதத்தான் சொல்லுது. தண்ணிலேயே இருந்தாலும் தாமரை இலையில ஒரு சொட்டு தண்ணி கூட ஒட்டாது பாத்தீங்களா? ஆமா, அப்படியே முத்து முத்தா நிக்கும். அதுபோல ஒரு கர்ம யோகி உலகத்துல பிறந்து எல்லா கடமைகளையும் செஞ்சாலும் பலன்கள் மேல ஈகோ இல்லாம செயல்படுறதால எந்த பாவமும் அவனை தீன்றதே இல்ல. ஆ, தண்ணிக்குள்ளேயே இருந்துகிட்டு நனையாம இருந்துக்கிறதுங்கிறது ஒரு சூப்பரான கான்செப்ட். நம்ம சுத்தி இருக்கிற உலகம் எவ்வளோ பிரஷர் கொடுத்தாலும் நாம அந்த தாமரை இலை மாதிரி ஒரு வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் கொடுத்துக்கலாம். கண்டிப்பா. எந்த லாப நஷ்டங்களாலையும் பாதிக்கப்படாம இருக்கிறது ஒரு பெரிய ரிலீஃப். இங்கேருந்து தான் நாம அடுத்த ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு போறோம். ஓகே, அந்த சித்த சுத்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அடுத்த கட்டமா உனக்குள்ள தோன்ற ஆழமான உண்மை என்ன? இததான் வித்வத் சந்நியாசம்னு சொல்றாங்க. அறிவின் மூலமா எல்லா கர்மங்களையும் மனசால துறப்பது. இங்க அகர்த்தா மற்றும் அபோக்தா அப்படிங்கிற 2 தத்துவங்கள் வருது. இருங்க. அகர்த்தா, அபோக்தா வார்த்தைகள் கொஞ்சம் ஹெவியா இருக்கே. கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? தாராளமா. ஞானி தன்னை ஒரு செயலைச் செய்பவனா நினைக்க மாட்டான், அதான் அகர்த்தா. அதே மாதிரி பலனை அனுபவிக்கிறவனாவும் நினைக்க மாட்டான், அதான் அபோக்தா. ஓ, செய்யாதவன், அனுபவிக்காதவன். சரி, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு நம்ம உடம்ப நவத்வார புரம்னு வர்ணிக்குது கீதை. அதாவது 9 வாசல்களை கொண்ட ஒரு நகரம் தான் இந்த உடம்பு. 9 வாசல்னா 2 கண்ணு, காது, மூக்கு துவாரங்கள், வாய், அப்புறம் கீழே இருக்கிற 2 கழிவு நீக்க உறுப்புகள், மொத்தம் 9, கரெக்டா? கரெக்ட். இந்த 9 வாசல் நகரத்துல அந்த ஞானி எந்த பற்றுதலும் இல்லாம ரொம்ப அமைதியா வீற்றிருக்கிறார். அவர் எதையும் செய்யறதில்லைன்னு 13வது ஸ்லோகம் சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்றது ஒரு எஸ்கேபிசம் மாதிரி தெரியலையா? நான் தானே வேலை செய்றேன், பேசுறேன். இது நியாயமான சந்தேகம்தான். ஆனா 14வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, ஆன்மா எந்த செயல்களையும் உருவாக்குறதில்ல, எல்லாமே பிரகிருதி, அதாவது இயற்கையோட குணங்களாலேயே செயல்படுது. ஆ, அப்போ உடம்பு, மைண்ட் எல்லாமே பிரகிருதியோட அங்கம்னு சொல்றீங்களா? ஆமா, கண்களால பாக்குறது நடக்கிறதெல்லாம் நடந்தாலும் உள்ளுர நான் எதையும் செய்யவில்லை அப்படிங்கிற புரிதலோட அவர் இருப்பார். அவர் வெறும் சாட்சிதான். ஓ, இது நான் ஒரு உதாரணம் வச்சு சொல்லட்டுமா? ஒரு தியேட்டர்ல இருக்கிற வெள்ளித்திரைய கற்பனை பண்ணி பாப்போம். சரி, சொல்லுங்க. அந்த ஸ்கிரீன்ல ஒரு பெரிய ஆக்ஷன் படம் ஓடுது. நெருப்பு சீன் வருது, துனாமி வருது. ஆனா படம் முடிஞ்சதும் ஸ்கிரீன் பிளாங்க் ஆயிடும். அந்த ஸ்கிரீன் எப்போதாவது கருகி இருக்கா இல்ல நனைஞ்சிருக்கா? ஆஹா, பெர்ஃபெக்ட்டான அனாலஜி. அந்த வெள்ளித்திரை தான் ஆன்மா, அதுல ஓடுற படம் தான் இந்த பிரகிருதி செய்யற வேலைகள். இதுல நீங்க அந்த ஸ்கிரீனா இல்ல ஓடுற படமா? சாதாரண மனுஷன் தன்னை படத்தோட அடையாளப்படுத்திக்கிறான். ஆனா ஞானி தான் அந்த பாதிக்கப்படாத திரைன்னு உணர்ந்திருக்கார். எக்ஸாக்ட்லி. என் கண்ணு பாக்குது, உடம்பு வேலை செய்யுதுன்னா அது படத்துல நடக்கிற விஷயங்கள். நான் அப்படிங்கிறது இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கிற வெள்ளித்திரை. இதுதான் கர்ம சந்நியாசம். வாவ், இது ஒரு அபாரமான விடுதலை உணர்வு. சரி, இப்போ இந்த அறிவை பெறறதால நடைமுறையில நமக்கு என்ன பயன்? உண்மையான மகிழ்ச்சி என்ன? எல்லாமே அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு தானே வருது. 22வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றார், புலன்களால் வர்ற இன்பங்கள் ஆரம்பமும் முடிவும் கொண்டவை, அதனால அவையே துன்பத்துக்கும் பிறப்பிடமும் சொல்றார். துக்க யோனயக. இத நாம அன்றாட வாழ்க்கையிலே பார்க்கறோமே.
ரொம்ப ஆசைப்பட்டு லோன் போட்டு ஒரு புது ஃபோன் வாங்குறோம். அது கிடைக்கிறப்போ பெரிய சந்தோஷம். ஆனா கொஞ்ச நாள்ல அந்த மகிழ்ச்சி தேஞ்சிடும். அந்த ஃபோன் உடைஞ்சிடுச்சுன்னா பெரிய துக்கத்தை கொடுக்கும் இல்லையா? ஆமா, சந்தோஷத்துக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்தா கண்டிப்பா ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும். அதனால தான் இந்த உடல் உயிர் பிரியும் முன்பாகவே காமம் மற்றும் குரோதத்தின் வேகத்தை தாங்கும் சக்தி பெற்றவனே உண்மையான மகிழ்ச்சியாளன் 23வது ஸ்லோகம் வரையறுக்குது. சுகி நரக. ஆ? காமம், குரோதம்னா ஆசை, கோவம். இதெல்லாம் கடல்ல வர்ற அலைகள் மாதிரி. அத ஒடுக்காம கரையில நின்னு வேடிக்கை பார்க்கற மனவலிமை தான் விடுதலையா? ஆமா, இந்த அறிவை அடைஞ்சவங்க வாழும்போதே விடுதலைய உணர்றாங்க. இத ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்றாங்க. மரணத்துக்குப் பின் பிரம்ம நிர்வாணம், அதாவது விதேக முக்தி அடைறாங்க. ஜீவன் முக்தி, விதேக முக்தி. சூப்பர். வெளியில என்ன நடந்தாலும் உள்ள அமைதியை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 25வது ஸ்லோகத்துல இவங்க சர்வத பூத ஹிதே ரதான்னு சொல்லப்படுறாங்க. அதாவது அனைத்து உயிர்களின் நலனிலும் அக்கறை கொண்டவங்க. ஒரு நிமிஷம், அவங்களுக்கு தான் பற்றுதல் இல்லையே, அப்புறம் ஏன் மத்த உயிர்கள் மேல அக்கறை காட்டணும்? அதுதான் பியூட்டி. சுயநல ஆசை இல்லாததால மத்த உயிர்களை பிரம்மத்தோட அங்கமா பாக்குறாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உலக நன்மைக்காக செயல்படுறாங்க. ஓ, அவங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி ஊற்று உருவாகிடுது. கரெக்ட். அத அந்தஹ சுகஹ, அதாவது உள்நிலை ஆனந்தம்னு கொண்டாடுறாங்க. நாம எப்பவுமே நம்ம சந்தோஷத்துக்காக வெளியில இருக்கிற விஷயங்களை தான் நம்பி இருக்கோம். ஆனா உண்மையான ஆனந்தம் உங்களுக்கு உள்ளேயே இருக்கு அப்படிங்கிறது இது ரொம்ப தெளிவா உணர்த்துது. ஆமா, இந்த 5வது அத்தியாயம் கத்துக் கொடுக்கிற பாடம் ரொம்ப முற்போக்கானது. உலகத்தை விட்டு ஓடாம தாமரை இலை தண்ணியா வாழ்றதுதான் உயர்ந்த ஆன்மீகம். ரொம்ப அருமையான தொகுப்பு. இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை கவர் பண்ணியிருக்கோம். அர்ஜுனனோட குழப்பத்துல ஆரம்பிச்சு ஆசையை மட்டும் இல்ல, வெறுப்பையும் விடுறது தான் சந்நியாசம்னு பார்த்தோம். ஆமா, அந்த வெள்ளைத்திரை அனாலஜி ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா. இந்த ஆழமான உரையாடலை நிறைவு செய்யற நேரத்துல உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். சொல்லுங்க. 9 வாசல் கொண்ட இந்த உடம்புல ஒரு தியேட்டர் ஸ்கிரீன் மாதிரி அமைதியா சாட்சியா உட்கார்ந்துருக்கிறது தான் சுதந்திரம்னு பார்த்தோம். சோ அடுத்த முறை நீங்க ஈகோவோட நான் சாதிச்சிட்டேன்னு சொல்லும்போதோ இல்ல நான் பாதிக்கப்பட்டுட்டேன்னு புலம்பும் போதோ கொஞ்சம் நின்னு யோசிக்கணும். ஆமா, ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு கேளுங்க. இங்க நான் அப்படின்னு சொல்றது யார? மாறிக்கிட்டே இருக்கிற அந்த உடம்பையா, மனசையா, இல்லனா எந்த சலனமும் இல்லாத அந்த வெள்ளத்திரையான சாட்சியையா? அந்த சாட்சியை கண்டுபிடிங்க. உங்க உண்மையான சுதந்திரம் அங்கதான் இருக்கு. இந்த ஆழமான தேடல்ல இணைந்திருந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து தேடுங்கள்.